கைஸ் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கான பாஸ்வேர்ட் கிராக்கிங் எப்படி பண்றது. நம்மளோட இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலோட ஒரு பாஸ்வேர்டை நம்ம அந்த ஃபைலுக்கு போட்டு வச்சிருந்த பாஸ்வேர்டை எப்படி கிராக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம VMwareல நான் வந்துட்டு காலி லினக்ஸ் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணலன்னா யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் உள்ள போயிட்டோம், காலி லினக்ஸ்குள்ள போயிட்டோம், என்டர் ஆயிட்டு அப்படின்னா இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அதுல போயிட்டு டெர்மினல் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம குவிக்கா பார்த்துடலாம். டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு சிடி டெஸ்க்டாப், அதாவது டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அதுக்காக சிடி டெஸ்க்டாப்ங்கிறத சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறேன். டெஸ்க்டாப் டைரக்டரியா மாறிடுச்சு. அதுல டச்சுங்கிற கீபோர்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைல் நேம் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்? பிரின்ஸ்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சூடோ எஸ்யூ எது கொடுக்குறோம் அப்படின்னா ரூட் காலியா சேஞ்ச் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். சேஞ்ச் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஜிப் டு ஜான் ஜிப் ஃபைல் நம்மளுக்கு வேணும்ல. ஸோ ஜிப் டு ஜான்னு கொடுத்து நம்மளுக்கு என்ன என்ன இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் கொடுத்துரும். ஜிப் டு ஜான் பிரிண்ட்ஸ் என்று கொடுத்துக்கலாம். And then again zip to John, open hashed.txt. அதுக்கு முன்னாடி நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? கிரியேட் அச்சீவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப். ஓகே, அதர் ஆப்ஷன்ஸ் போனால் பாஸ்வேர்டு தான். நான் 1234 அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் கொடுத்துட்டேன். ஓவர் ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நம்ம ஆல்ரெடி போட்டதை என்ட்ரி பண்ணக்கப்புறம் இப்படிதான் இருக்குங்க. அண்ட் தென் அகைன் ஜிப் டு John K, sorry, prints dot zip hash dot txt கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, கம்ப்ரஸ் ஆகி நம்மளுக்கு அது என்ன லென்த்ல இருக்கு அதெல்லாம் வந்துட்டு அது ஃபார்மேட் பண்ணி ஃபைல் நேமோட ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அகைன் வந்துட்டு நம்ம John format equal to zip hash.txt கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து அது பாஸ்வேர்டு கிராக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து கிராக் ஆயிடுச்சு. 123456. ஓகே, இது இப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு 1234 நீங்கள் அழகாக டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க பாஸ்வேர்டு. இது வந்து சிம்பிள் பாஸ்வேர்டுனால நம்மளுக்கு சிம்பிளாகவே கிராக் ஆயிடுச்சு. பட் இதே வந்துட்டு நம்ம பெரியசா ரொம்ப டஃப்பான பாஸ்வேர்ட்ஸ், இப்போ கொஷின் மார்க், செமிகோலன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணி ரொம்ப டஃப்பான பாஸ்வேர்டு வச்சுருந்தோம்னா கிராக் பண்ணுறதுக்கு மேபி 1 டே கூட எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு திருப்பி நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நார்மலான ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு சிடி டெஸ்க்டாப் எதுக்கு கொடுக்குறோம்? சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து டெஸ்க்டாப் டைரக்டரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணுவோம்ல, சிடி ஸ்லாஷ் அந்த மாதிரி இங்கே காலி லினக்ஸில் சிடி டெஸ்க்டாப்னு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு
டச் பிரிண்ட்ஸ். டச் ஏன் யூஸ் பண்றோம்னா, அந்த ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்றோம். அந்த ஃபைல் நேம்க்கு நேம் வைக்கிறதுக்காக நம்ம டச் பிரிண்ட்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். அத யூஸ் பண்ணி நான் ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சூடோ எஸ்வி வந்து எஸ்யூ குடுத்துட்டு பாஸ்வேர்ட் அதாவது காலி லினக்ஸ்க்கு நீங்க இனிஷியலா போம்போது என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ, நார்மலா டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு காலின்னு இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண அந்த பாஸ்வேர்ட நீங்க போட்டுட்டு, ரூட் காலியா சேஞ்ச் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஜிப் டூ ஜான். அது வந்துட்டு ஜான் ரிப்பரோட அந்த கீவேர்ட் ஓகேங்களா? ஜிப் டூ ஜான்னு போட்டு அந்த நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த ஃபைல நேம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ டெஸ்க்டாப்ல அந்த ஃபைல் நேம் போட்டுறணும். அண்ட் தென் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஜிப் டு ஜான் அகெயின் கிரேட் zip to is on again greater than hash.txt ஹேஷ் ஃபைலா மாத்துறோம். அண்ட் தென் அது நிறையா உள்ளுக்குள்ள வந்துட்டு அது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அது போய் செக் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு கிராக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹேஷிங் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ண முடியுது ஓகேங்களா. அண்ட் அகைன் திருப்பியும் நம்ம ஃபைல் நேமோட டாட் ஜிப் சேர்த்துட்டு நம்மளுக்கு என்ட்ரு கொடுக்குறோம். அண்ட் அகெயின் ஜான் ஃபார்மேட் ஈக்குவல் டு ஜிப் டாட் டிஹெச்டின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான் ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் அழகாக நம்மளுக்கு பாஸ்வேர்டு எடுத்து எந்த ஃபைலோட ஜிப் ஃபைலாக மாற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே டஃப்பான பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா டேக்ஸ் அ லாங் டைம் ஆல்சோ. அதெல்லாம் வச்சுக்கோங்க. நான் ஈஸியாக பாஸ்வேர்டு போட்டனால நம்மளுக்கு குயிக்காக எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே, இது ரிலேட்டடான டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பை பாய், see you.